Marriage is the most precious and most valuable institution on the earth. இந்த பூமியிலே திருமணம் என்கிற காரியமானது மிகவும் விலையேற பெற்றதும் மிகவும் ஒரு பொக்கிஷத்தை போன்ற ஒரு காரியமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is the most honorable thing. அது மிகவும் கனத்திற்குரிய ஒரு காரியம். அது why it is so most honorable? ஏன் அது கனத்திற்குரிய அல்லது மரியாதைக்குரிய காரியமாக இருக்கிறது? Because ஏனென்றால் it is instituted by God himself. அது தேவன் தாமே ஏற்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது. So marriage is honorable among all. ஆகவேதான் திருமணம் என்பது எல்லோருக்கும் உள்ளாகவும் அது கனத்திற்குரிய ஒரு காரியமாக பார்க்கப்பட வேண்டும். So today God has chosen these two people, Caleb and Devapriya, இந்த நாளிலே கூட honorable position. தேவன் சகோதரன் காலேப் அவர்களையும் சகோதரி தேவப்பிரியா அவர்களையும் இந்த திருமண பந்தத்திலே இணைத்திருக்கிறார். Now the same time, அதே வேளையிலே it is the most challenging and difficult thing on the earth to build a happy home. ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவது என்பது மிகவும் சவால் நிறைந்த ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அது all of you are sitting here, married people will agree with me. திருமணமாகி இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லோருமே இதை உண்மை என்று ஒத்துக்கொள்வீர்கள். What is the most difficult thing in your life? நம்முடைய வாழ்க்கையிலேயே மிக கஷ்டமான காரியம் இது. Building a house is not difficult. If you have money, you can build it. ஒரு வீடு கட்டணும்னா அது கஷ்டமான காரியம் எல்லாம் கிடையாது. பணம் இருந்தா போதும், அதை கட்டிடலாம். If you want to buy something, it's not difficult. அல்லது ஏதாவது பொருட்கள் வாங்கணுமா, அதுவும் கஷ்டமான காரியம் கிடையாது. If you have money, you can buy. உங்களிடத்திலே பணம் இருந்தால் போதும், அதை நீங்கள் வாங்கிவிட முடியும். Earning money is also not difficult. சம்பாதிக்கிறது கூட கஷ்டமான காரியம் எல்லாம் கிடையாது. But ஆனால் the most difficult thing on the earth is to build a home. இந்த பூமியிலே மிகவும் கஷ்டமான காரியம் என்று ஒன்று இருக்கும் என்றால் ஒரு நல்லதொரு குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவதுதான். Because ஏனென்று சொன்னால் family is built between two people who have got their own will. குடும்ப வாழ்க்கை என்பது இரண்டு சாரார் தங்களுடைய சுய சித்தத்தினால் நிறைந்து காணப்படுகிற இரு சாரார் ஒன்றிணைந்து கட்டப்படுகிற ஒரு காரியம் அது. Now Caleb has his own will. இப்போ பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை காலேப் இருக்காரு, அவருக்கு சொந்தமா அவருடைய சுய சித்தம் ஒன்று இருக்கிறது. Devapriya has her own will. அதே போல மணமகள் தேவப்பிரியாவுக்கும் சுயமான சித்தம் இருக்கிறது. They were both brought up in different culture and circumstance. இவர்கள் இருவருமே வெவ்வேறு கலாச்சாரத்திலும் வெவ்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் வளர்க்கப்பட்டவர்கள். Now both of them building together a happy home. இப்பொழுது இருவருமாக சேர்ந்து ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அவர்கள் கட்டவிருக்கிறார்கள். What is the most important thing there? அப்படியானால் அந்த குடும்ப வாழ்க்கையிலே எது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது? The most important thing in building a happy home is the word of God. ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை அமைப்பதற்கு தேவையானது தேவனுடைய வார்த்தை தான். See how wise God is. பாருங்கள், தேவன் இந்த காரியத்திலே எவ்வளவு ஞானமுள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? When God brought Adam and Eve together, the ஆதாமையும் parents, முதல் ஆதி பிதாக்களாகிய ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஒன்று சேர்த்த அந்த வேளையிலே what did he do? அந்த நேரத்திலே தேவன் செய்த காரியம் என்ன? God did only one thing.
தேவன் அந்த இடத்திலே ஒரே ஒரு காரியத்தை தான் செய்தார். Genesis chapter 1 verse 28. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 28வது வசனம். God blessed them. தேவன் அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்தார். When we think of blessing, நாம் ஆசீர்வாதம் என்கிற காரியத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது we don't really understand the meaning of blessing. உண்மையாகவே ஆசீர்வாதம்னா என்ன அப்படிங்கிற அர்த்தமே நமக்கு தெரியறதில்ல. This world has given us an understanding about the blessing. இந்த உலகம் இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பலவித புரிந்துகொள்களை கொடுத்திருக்கிறது. Blessing means ஆசீர்வாதம்னா we have good health, நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பது, or we have a good financial background, அல்லது நல்ல ஒரு நிதி நிலைமை உள்ள பின்னணியில் இருப்பது, we have a beautiful house, அல்லது நல்ல பெரிய வீடு வசதியோடு இருப்பது, we have a good job. அல்லது ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருப்பது. Before God, blessing does not mean that. ஆனால் தேவனுடைய பார்வையிலே இவைகள் யாவுமே ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படுவதில்லை. Blessing in the sight of God, தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வாதம் என்றால் என்ன தெரியுங்களா? it's an authority. ஒரு அதிகாரத்தை உடையதாக இருப்பது. We can speak like this. அதை நம்ம இப்படி சொல்லலாம். God gave them authority. தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கி இருந்தார். To do the most difficult task on the earth, God gave them authority. இந்த பூமியிலே மிகவும் கடுமையானதும் ஒரு சவால் நிறைந்ததுமான ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். Today what God is doing with these people? இன்று தேவன் இவர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார்? God brought them together. தேவன் அவர்கள் இருவரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார். It is God who choose one another for them. இவர்கள் ஒருவருக்கொருவர் இணைய வேண்டும் என்று தெரிந்தெடுத்தது தேவன். Just like God choose Eve for Adam. எப்படி ஏவாளை ஆதாமுக்கென்று தேவன் கொண்டு வந்தாரோ அது போல, or how God choose Adam for Eve. அல்லது ஏவாளுக்கு எப்படி ஆதாமை தேவன் கொண்டு வந்தாரோ அது போல. There was one Adam and one Eve. அன்று ஒரே ஆதாம் ஒரே ஏவாள். Even today it is true. இன்றும் அது உண்மைதான். What is the meaning of it? அப்படின்னா அதுடைய அர்த்தம் என்னங்க? Caleb has got only one Eve. காலேபுக்கு ஒரே ஒரு ஏவாள் தான். And Devapriya has got one Adam. அதே போல தேவப்பிரியாவுக்கும் ஒரே ஆதாம் தான். No one else. வேறு யாரும் கிடையாது. You may see so many girls on the road. நீங்க ஒருவேளை ரோட்ல நடந்து போகும் பொழுது நிறைய பெண்களை பார்க்க கூடும். You may see so many boys in the workplace or on the road or in the church or அதே போல anywhere. நீங்க சாலையில் செல்லும் பொழுது அல்லது பணிபுரிகிற இடத்திலே அல்லது உங்களுடைய சபையிலே பல ஆண் மக்களை நீங்கள் பார்க்க கூடும். But ஆனாலும் remember one thing. ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். What is that you have to remember? நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன சொல்லுங்க? You have one Eve and you have one Adam. உங்களுக்கு இருப்பது ஒரே ஏவாள், அதே போல உங்களுக்கு இருப்பது ஒரே ஆதாம். Now God gave them authority. இப்பொழுது தேவன் இவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை வழங்கினார். So from today onwards we have to understand blessing means it is an authority. அப்படியானால் இன்று முதல் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். For what God gave them authority? எதற்காக ஒரு அதிகாரத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார்? To do the most difficult task on the earth. இந்த பூமியிலே செய்வதற்கு மிகவும் சவால் நிறைந்த கடினமான ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக. I said what is the most difficult task on the earth? நான் உங்களுக்கு சொன்னேனா எது மிகவும் கடினமான அந்த சவால் நிறைந்த காரியம் என்று? To building a happy home. ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவதுதான். That is the most difficult thing on the earth. இந்த பூமியிலே இருப்பதிலே ரொம்ப கடினமான விஷயமே அதுதான். All the married people, whether they are ministers, pastors, normal believers, engineers, even prime minister or chief minister, they will all say the most difficult thing is building the family.
திருமணமான யாரை வேண்டும் என்றாலும் கேட்டு பாருங்க. சபை பாஸ்டரை கேளுங்க, முதலமைச்சரை கேளுங்க, பிரதம மந்திரியை கேளுங்க, அல்லது ஒரு மருத்துவரை கேளுங்க, ஒரு பொறியாளரை கேளுங்க, யாரை வேண்டும் என்றாலும் கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த பூமியிலே ரொம்ப கடினமான காரியங்கிறது ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவதுதான். The strongest IPS officer, ask him what is the most difficult. நல்ல திடமா இருக்கிற ஒரு IPS ஆபீசர்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவர் சொல்வார், எதுங்க ரொம்ப கஷ்டமான காரியம்? He can arrest hundreds of people. அவரு 100 குற்றவாளிகளை கூட எளிதில் அவரு கைது செய்திடலாம். But before his wife, ஆனா அவருடைய மனைவிக்கு முன்பதாக he will be the most culprit. இவர்தான் மிகப்பெரிய குற்றவாளியாக இருப்பார். See, we have to admit the reality, truth. That's the truth. அப்படினா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இந்த உண்மையை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். Now God gave them authority. இப்பொழுது தேவன் இவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை வழங்கி இருந்தார். From today onwards, all the family people, we have to understand one thing. God bless your family means God gave you an authority. திருமணமாகி குடும்பமாய் இருக்கிற நீங்கள் அனைவரும் இன்று முதல் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் தேவன் ஒரு அதிகாரத்தை, கடினமான காரியத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். That means அப்படி என்றால் Adam and Eve had authority to build the home. ஒரு நல்லதொரு குடும்ப வாழ்க்கையை கட்டுவதற்கான ஒரு அதிகாரத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்திருந்தார். He said, அவர் சொன்னார், be fruitful. நீங்கள் பழகி பெருகுங்கள் என்று தமிழ்ல இருக்கிறது. நீங்கள் கனி கொடுங்கள் and multiply. நீங்கள் பழகி பெருகுங்கள். In where? எதுல பழகி பெருகிறது? We always think, have more children. பழகி பெருகிறது அப்படினாலே உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்வதென்று. No. அதுவல்ல அர்த்தம். That small authority you have, God has given you, you increase in that. தேவன் உங்களுக்கு ஒரு சின்ன அதிகாரத்தை கொடுத்திருந்தார் அல்லவா, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற காரியத்திலே நீங்கள் பழகி பெருக வேண்டும். You have to multiply in that. அந்த ஒரு காரியத்திலே நீங்கள் பழகி பெருக வேண்டும். Then you subdue. அதற்கு அப்புறம் நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டும். Subdue. கீழ்ப்படுத்துறதுனா என்னது? What do you have to subdue? எதை நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டும்? Usually people understand, I have to subdue my wife and I have to subdue my husband. வழக்கமா ஜனங்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, மனைவி யோசிப்பாங்க நான் என் கணவரை அடக்கி ஆளணும், அல்லது கணவர் யோசிப்பாங்க நான் என் மனைவியை நல்லா அடக்கி ஆளணும். இதுதான் அவருடைய புரிந்து கொள்ளுதலா இருக்கு. No, that is not true. தேவன் சொன்ன அர்த்தம் அது கிடையாது. Don't try to subdue your husband or subdue your wife. உங்களுடைய கணவரை நீங்க அடக்கி ஆள முயற்சிக்க கூடாது, அல்லது உங்களுடைய மனைவியை நீங்க கீழ்ப்படுத்த முயற்சிக்க கூடாது. In the world you will see wives are subduing their husband and husbands are trying to subdue their wives. இந்த உலகத்துல தான் நீங்க இந்த காரியத்தை பார்க்க முடியும். மனைவி கணவரை கீழ்ப்படுத்தணும்னு நினைப்பாங்க, மனைவி கணவரை கீழ்ப்படுத்தணும்னு நினைப்பாங்க, கணவர் மனைவியை கீழ்ப்படுத்தி வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. Don't do that mistake. அந்த தவற நீங்க செஞ்சிடாதீங்க. And you won't be able to subdue a human being. மனுஷர்களை நீங்கள் அப்படி கீழ்ப்படுத்தவே முடியாது. However wife tried to subdue her husband, you எவ்வளவுதான் won't be able to do it. ஒரு மனைவி தன்னுடைய கணவரை கீழ்ப்படுத்த முயற்சித்தாலும் அவர்களால் அது கூடாமல் போகும். However a husband tried to subdue his wife, he won't be able to do it. அல்லது எவ்வளவுதான் ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அது அவரால் கூடாமல் போய்விடும். Have you not seen like that? இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தது இல்லையா? Have you not tried in your family life? உங்களுடைய குடும்ப ஜீவியத்திலே இதையெல்லாம் நீங்கள் முயற்சித்து பார்த்தது இல்லையா? It was an utter failure. அது படு தோல்வி அல்லவா முடிந்திருக்கிறது. So I want to give a small advice to this Caleb and Devapriya. ஆகவே இந்த நாளிலே காலேபுக்கும் தேவப்பிரியாவுக்கும் நான் ஒரு சிறிய ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். You have seen many families have failed
அநேக குடும்பங்கள் தோற்று போயிருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். Husband and wife have failed. அநேக கணவன் மனைவி இந்த காரியத்திலே தோல்வியுற்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். I'm not saying they got divorced. அதுக்கு அர்த்தம் அவங்க விவாகரத்து செஞ்சிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. They both are living under one roof. அவங்க ஒரே வீட்டுக்குள்ள தான் இப்பயும் குடும்பம் நடத்துறாங்க. Maybe in one room they are living. வாழ்றது வேணா ஒரே கூரையின் கீழ் இருக்கலாம். They have a big house. ஒருவேளை அந்த வீடு ரொம்ப பெரிய வீடாக இருக்கலாம். They may have a lot of money. நிறைய பண வசதி இருக்கலாம். A lot of ornaments and gold and நிறைய நகை பொருட்கள் என்று பல காரியங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். what do they don't have? ஆனால் அவர்களிடத்திலே இல்லாத காரியம் எது? They do not have unity. அவர்களிடத்திலே ஒரு ஐக்கியம், ஒரு ஒற்றுமை இல்லை. They have no peace at home. அவர்களுடைய இல்லத்திலே சமாதானம் என்பது இல்லை. They have no love with one another. அவர்கள் ஒருவரை ஒருவர் மனதார நேசிப்பதில்லை. This is all what Satan has stolen from இந்த many காரியங்களை families. தான் அநேக குடும்பங்களிலிருந்து சாத்தானானவன் அவன் திருடி விட்டான். You know, Jesus said, உங்களுக்கு தெரியுமா, இயேசு இப்படி சொல்லி இருக்கிறார். the thief comes திருடன் எதற்கு வருகிறான்? to steal, திருடவும், to kill கொல்லவும், and destroy. அழித்து போடவும். What do he steal? அவன் வந்து எதை திருடுவான்? What he has stolen from your home. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து சாத்தான் திருடி சென்று விட்ட காரியம்தான் என்ன? Unity. உங்களுக்குள் இருந்த அந்த ஒரு ஐக்கியத்தை, ஒற்றுமையை. He doesn't want your money. உங்களுடைய பணமெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. If you ask him, he will give you more money. அவன் நீங்க சாத்தான்ட கேட்டீங்கன்னா அவன் உங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பான். Yeah, he said to Jesus, I will give you all these things. ஏன்னா அவன் இயேசுவினிடத்திலே சொன்னான் இல்லையா, இது எல்லாவற்றையும் நான் உமக்கு தருகிறேன். So if you ask him, he will give you more money. ஆகவே நீங்க சாத்தானிடத்துல பணம் கேட்டா அவன் நிறைய பணம் உங்களுக்கு கொடுப்பான். But what is stolen from your home? ஆனால் உங்களுடைய குடும்ப ஜீவியத்திலிருந்து திருடு போயிருக்கிற காரியம் எது? Stolen your unity. உங்களுக்குள் இருந்த அந்த அந்யோன்யம், Stolen your love. உங்களுக்குள் இருந்த அந்த அன்பை, Stolen your peace from home. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்த சமாதானத்தை சாத்தான் என்ன செய்து விட்டான்? திருடி கொண்டு போய் விட்டான். This is what he has stolen. இதைத்தான் அவன் திருடி இருக்கிறான். So today ஆகவே இன்று Caleb and Devapriya காலேபும் தேவப்பிரியா அவர்களும் learn a lesson from the failure of other people. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த வீழ்ச்சியிலிருந்து நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். Always wise people learn lesson from the failure of other people. புத்திசாலிகள் என்ன செய்வார்கள்? பிறருடைய பிழையிலிருந்து இவர்கள் ஒரு பாடம் கற்றுக்கொள்வார்கள். Now today you are going to begin this life. இன்று முதல் இந்த குடும்ப வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீர்கள். You have to learn a wisdom. இந்த இடத்திலே நீங்கள் ஒரு ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். What is that? என்னது அது? Many family, அநேக குடும்பங்கள் they have failed. They have failed. அவர்கள் இந்த காரியத்திலே அவர்கள் தோற்று போய் They விட்டார்கள். have no peace at home. அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. They have no unity between அவருடைய husband and குடும்ப wife. வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் ஒரு அந்யோன்யம் இல்லை. They have no joy. அவர்களிடத்திலே இப்பொழுது சந்தோஷம் இல்லை. Now you have to take a decision today. இன்று இப்பொழுது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். What is the decision you have என்ன to take? தீர்மானம் எடுக்கணும் நீங்க? I will not நான் allow the thief to come to my home and steal it. திருடன் என்னுடைய வீட்டிற்கு வந்து இதையெல்லாம் திருடி கொண்டு போவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்கிற தீர்மானம். That means அப்படி என்றால் both of you are gatekeepers of your home. நீங்கள் இருவருமே உங்களுடைய வீட்டிற்கு காவலாளியாக இருக்க போகிறீர்கள். You must both be vigilant. நீங்கள் இந்த காரியத்தில் மிகுந்த விழிப்புடன் செயல்பட வேண்டும். Okay, what did God give? What authority God gave it to Adam and Eve? இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் கொடுத்த அந்த அதிகாரம் என்ன? To subdue everything. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும்படிக்கு. What all the things? எதையெல்லாம் கீழ்ப்படுத்தணும்? He said rule over the fish. சமுத்திரத்தின் மச்சங்களை கீழ்ப்படுத்தணும். And
birds over the sky. ஆகாயத்து பறவைகளையும் கீழ்ப்படுத்தணும். Every living thing that moves on the earth. பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். Why did God say like that? ஏன் தேவன் இப்படி எல்லாம் சொன்னாரு? On that day, அந்த நாளிலே there was no other human being there. அந்த பூமியிலே வேறு மனுஷர்கள் யாருமே இல்ல. ஆதாம் ஏவாள் மட்டும்தான் இருந்தாங்க. Today if God says, how he will say? சரி, இன்று அதே காரியத்தை தேவன் உங்களுக்கு சொல்ல வரணும்னா எப்படி சொல்லுவாரு? How God will say? தேவன் இந்த இதே காரியத்தை எப்படி சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பாரு? Be careful about your father. இப்போ உங்களுடைய தகப்பனை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். Be careful about your mother. உங்களுடைய அம்மாவை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். Be careful about your father-in-law. உங்களுடைய மாமனாரை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். Be careful about your mother-in-law. உங்களுடைய மாமியாரை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். Be careful about your brother-in-law. உங்களுடைய சகலப்பாடி இருக்காங்க இல்லையா, அவங்களை குறித்தெல்லாம் நீங்க Be careful about your sister-in-law. உங்களுடைய சகோதர சொந்தம் சகோதரி சொந்தம் அதை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். Why I say like that? இதெல்லாம் நான் ஏன் இப்படி சொல்றேன்? Why I say like that? ஏன் நான் இப்படி சொல்றேன்? Who usually comes across your home? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நெருக்கமாக வருகிறவர்கள் யார்? Who will cross? யார் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உள்ளே நுழைந்து கடந்து போவார்கள்? Who will come? யார் இப்படி உள்ள வருவாங்க போவாங்க? As soon as you are married, நீங்க திருமணமான உடனேயே within few days, இன்னும் சில நாட்கள்ல what would be the first question you have to expect? I tell you. நீங்க எதிர்பார்க்க போகிற அல்லது நீங்கள் உங்களிடத்துல கேட்கப்படுகிற முதல் கேள்வி என்னவா இருக்கும்னு இப்பயே நான் சொல்லிடுறேன். தேவப்பிரியா எப்படி? தேவப்பிரியா எப்படிமா இருக்க? அல்லது தேவப்பிரியா எப்படி இருக்காங்க? What she will face? இப்போ தேவப்பிரியாவுக்கு என்ன கேள்வி வருது? இந்த காலேப் எப்படி? காலேப் எப்படிப்பட்ட ஆளு? That's enough. இது போதுங்க. That is enough. அது போதும். If you say, அந்த நேரத்தில் அந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதில் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. without wisdom you say one word, ஒரு ஞானம் இல்லாமல் ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க அங்க, that will spoil your home. அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைய அழிச்சு போடுறதுக்கு போதும். Rather, what is your job? மாறாக அந்த நேரத்தில் உங்களுடைய பணி என்னவா இருக்கணும் தெரியுங்களா? Covering one another. ஒருவரை ஒருவர் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். What the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது அதை குறித்து? Love covers multitude of sin. அன்பு திரளான பாவங்களை மூடும். So how you have to build your home? அப்படின்னா நீங்க எப்படி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புறது? Not on the basis of salary. ஏதோ உங்களுடைய சம்பளத்தின் அடிப்படையில் அல்ல. Not on the basis of how she cook. அல்லது அவங்க எப்படி சமையல் பண்றாங்க அதை பொறுத்து அல்ல. Not on the basis of how she cleans the home. அல்லது வீட்டை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை வைத்துமல்ல. Not on the basis of how she takes care of your father and mother. உங்களுடைய அம்மா அப்பா இவங்களை எப்படி பாத்துக்கறாங்கன்றதையும் பொறுத்து அல்ல. None of those things are the basis of a family life. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படை காரியம் இவைகள் யாவும் கிடையாது. You have to build your home on the basis of a sincere love towards one another. நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒரு உத்தம அன்பினாலே அதை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். Okay, all these days you saw one another from far place, distance. சரி, இத்தனை நாள் வரைக்கும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் தூரமா இருந்து பாத்துக்கிட்டீங்க. From today onwards, இன்று முதல் என்ன நடக்க போகிறது? you are going to know closely. ஒருவரை ஒருவர் இப்பொழுது நெருக்கமாக அறிந்து கொள்ள போகிறீர்கள். That is where you will really know her and she will really know you. ஆக இனிமேல் தான் நீங்க அவங்கள முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க, இவங்க உங்களை முழுமையா தெரிஞ்சுக்க போறாங்க. So never ever say like this. அதனால இனிமேல் இப்படி ஒரு காரியத்தை நீங்க ஒரு காலம் சொல்லிடாதீங்க. Oh, Devapriya, you were not the one, the wife I was expecting. தேவப்பிரியா, நான் எதிர்பார்த்த மனைவி நீ கிடையாது. Or அல்லது தேவப்பிரியா நீங்க இப்படி சொல்லிட கூடாது. vice versa. அதே போல தேவப்பிரியா அப்படி சொல்லிட கூடாது. Caleb, you are not the husband I was expecting. காலேப், நான் எதிர்பார்த்த கணவர் நீங்க கிடையாது.
you have to be satisfied with one another. நீங்கள் ஒருவருக்கொருவர் திருப்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், மனரம்யம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். That does not mean that there is no fault in both of you. அப்படினா அதுக்கு அர்த்தம் உங்க ரெண்டு பேர்த்திட்டயும் எந்த குறையுமே இருக்க போகிறது இல்ல அப்படினு கிடையாது. You will see a lot of fault in her and she will see lot of fault in you. நீங்க உங்க மனைவியின் இடத்துல நிறைய குறைகளை கண்டுபிடிப்பீங்க, உங்க மனைவி உங்களிடத்துல நிறைய குறை கண்டுபிடிப்பாங்க. Okay, tell me all the married husband and wife. இங்கே திருமணமாகி அமர்ந்திருக்கிற கணவன் மனைவிகளை நீங்க சொல்லுங்க. I am also married man for 42 years. எனக்கு திருமணமாகி 43 வருடங்கள் ஆகிவிட்டது. Who can see the fault of husband? ஒரு கணவருடைய பிழைகளை யார் சரியாக கண்டறிய முடியும்? நீங்க சொல்லுங்க. Church believers will see. சபை விசுவாசிகள் கண்டுபிடிச்சிட முடியுமா? In the office boss will see. அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிற உங்களுடைய எஜமான் கண்டுபிடித்து விட முடியுமா? Or your subordinate, you may be a boss, subordinate will see. அல்லது நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க, உங்களுக்கு கீழ பணிக்கு புரிகிறவர்கள் அதை கண்டுபிடித்து விட முடியுமா? They will all say வணக்கம் ஐயா வணக்கம். அவங்க எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஊழ கும்பிடு போட்டு வணக்கம் வச்சிட்டு போய்டுவாங்க. They will never see your fault. அவங்க ஒரு நாள் உங்கள் குறையை உங்களிடத்துல சுட்டி காட்ட மாட்டாங்க. Who will see your fault? உங்களுடைய என்னுடைய குறைகளை யார் பார்த்து சுட்டி காண்பிக்க முடியும்? Only your wife. உங்களுடைய மனைவி மட்டும்தான். No one else in the world. இந்த உலகத்துல வேற யாருமே அதை சுட்டி காண்பிக்க முடியாது. Only wife can point it out. மனைவி மட்டும்தான் நம்முடைய பிழை என்னதென்று நமக்கு சுட்டி காண்பிக்க முடியும். How she will speak? அவங்க பேசும்போது எப்படி பேசுவாங்க? She will not speak like a girl speaking in the office. ஒரு நம்முடைய அலுவலகத்துல பணிபுரியும் பொழுது ஒரு பெண்மணி நம்ம இடத்துல பேசுகிறது போல பேச மாட்டாங்க. No, she will never speak. மனைவி எப்பொழுதுமே நம்ம இடத்துல அப்படி பேச மாட்டார்கள். How she will speak? எப்படி பேசுவாங்க தெரியுங்களா? Straight in your face. உங்களுடைய முகத்தை பார்த்து நேருக்கு நேரா பேசுவாங்க. That it will burst into your heart. அது உங்களுடைய இருதயத்துல வேலை பாய்ச்சற மாதிரி இருக்கும். It will go into your heart. அது உங்களுடைய இருதயத்துல ஆழமா பதிஞ்சிடும். You will feel so much of pain. அப்ப உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். But that is the truth. ஆனா அதுதாங்க உண்மை. அவங்க சொன்னதுதான் உண்மை. Okay, who will speak the truth to the wives? அதே போல மனைவியினிடத்திலே யார் உண்மையை சொல்லிவிட முடியும்? Who can see the real condition of a wife? ஒரு மனைவியினுடைய யதார்த்தமான ஒரு நிஜஸ்தத்தை யார் பார்க்க முடியும்? Only husband can see. அவருடைய கணவர் மட்டும் தான் பார்க்க முடியும். Because they are the most closer people on this earth. ஏனென்று சொன்னால் இந்த பூமியிலே மிகவும் நெருக்கமாக வாழ்கிற இவர்கள்தான். So don't feel bad when you hear like that. அதனால இப்படி ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டு வரும் பொழுது அதை நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க. No, I don't say. மன்னிக்கணும். இப்படி எல்லாம் காரியங்கள் வரும் பொழுது நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். Yeah, don't take it as a குற்றச்சாட்டு. அதை நீங்க ஒரு குற்றச்சாட்டா எடுத்துக்கொள்ளாதீர்கள். Take it as the truth. அதை உங்களை குறித்த உண்மையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Truth is always painful. உண்மை எப்பொழுதுமே வலிக்கும். So what do you have to do? அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? God, thank you. ஆண்டவரே நன்றி. Thank you for giving me such a wonderful wife. இப்படி ஒரு அருமையான மனைவியை கொடுத்திருக்கீங்களே உங்களுக்கு நன்றி. Father, thank you for giving me a wonderful husband. பிதாவே ஒரு அருமையான கணவரை கொடுத்திருக்கீங்களே உமக்கு நன்றி. There is no place for offense. Don't get offended. அதனால இந்த காரியத்திலே நீங்கள் மனத்தாங்கல் அடைவதற்கு இடமே இல்லை. Because we are all from the failed race of Adam. ஏனென்று சொன்னால் நாம் அனைவருமே தோற்று போன அந்த ஆதாமினுடைய வம்சாவளியினர் தான். Okay, now we are born again. That's true. சரிதான். நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அது உண்மைதான். We are following Jesus Christ. நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறோம். None of us have become like Jesus Christ. ஆனால் நம்மில் யாருமே இயேசு கிறிஸ்துவை போல பூர்ணமாகி விடவில்லை. We have so many things in us. நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் மீதமுள்ள நிறைய காரியம் இருக்கிறது. All these impurities have to go out. நம்முடைய சுயம் எல்லாம் நம்மை விட்டு போயிட்டு இருக்கணும். How can our self will go out? எப்படிங்க நம்முடைய சுயநலம் நம்மளை விட்டு வெளியேற முடியும்? That is the reason God has joined both of you. அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் தேவன் உங்கள் இருவரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறார். God loves both of you. தேவன் உங்கள் இருவரையுமே நேசிக்கிறார். So from today onwards, ஆகவே இன்று முதல் Devapriya will show the fault of Caleb and Caleb will show the fault of தேவப்பிரியா என்ன செய்வாங்க? காலேபினுடைய பிழையை அவர்களுக்கு சுட்டி காண்பிப்பார்கள். அதே போல காலேப் தேவப்பிரியாவினுடைய பிழையை அவர்களிடத்தில் சுட்டி காண்பிப்பார்கள். Don't get offended. அதனால உடனே மனம் தாங்கள் அடைந்து விடாதீர்கள்.
Now, God இப்பொழுது gave authority to Adam and Eve. தேவன் இப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை தான் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருந்தார். God knew. தேவனுக்கு ஒரு காரியம் தெரிந்திருந்தது. On that day there was no man, no human being on the earth. அந்த நாளிலே பூமியிலே வேறு மனுஷர்கள் யாருமே இல்லை. Only fish, birds and animals. அங்கே மீன்கள் இருந்தது, பறவைகள் இருந்தது, மிருகங்கள் இருந்தது. Today there are a lot of human being in our relations. இன்று நம்முடைய சொந்த பந்தங்கள் என்று சொல்லி நிறைய மனுஷர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். Now இப்போ the serpent came to Eve, சர்ப்பமானது ஏவாளிடத்தில் வந்தது. to the weak place. ஒரு பலவீனமான பகுதி அந்த இடத்துல வந்தது. Weak place. ஒரு பலவீன குடும்ப வாழ்க்கையில பலவீனமான ஒரு பகுதி அந்த இடத்துல. Who is the weaker person in the home? ஒரு குடும்பத்திலே பலவீனமான பாண்டமாக இருப்பது யார்? Women are the weaker vessel. பெண்கள் பலவீனமான பாண்டங்களாய் இருக்கிறார்கள். They will immediately get emotionalized. உடனடியாக உணர்ச்சிவயப்பட்டுருவாங்க. They will cry. உடனே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. They will fight. உடனடியா சண்டை போடுவாங்க. They will get angry. சீக்கிரத்துல கோவப்பட்டுருவாங்க. Man may not get that quickly. ஒருவேளை ஆம்பளைக்கு அவ்வளவு சீக்கிரத்துல இதெல்லாம் நடக்காம இருக்கலாம், அவ்வளவுதான். He has got little strength. சரி, அவருக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம். So women is a weaker vessel. அப்படியானால் பெண்கள் பலவீனமான பாண்டங்களா இருக்கிறார்கள். Whether you believe it or not, God said that. நீங்க அதை நம்புறீங்களோ இல்லையோ, தேவன் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். However, women say they are very strong. எவ்வளவுதான் ஸ்திரீகள் வந்துட்டு நாங்கள் பலசாலிகளாக்கும், நாங்க தைரியசாலிகளாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும், when there's a fight between husband and wife, ஒரு கணவன் மனைவிக்கிடையே சண்டை ஏற்படும் பொழுது who make lot of noise? அங்க யார் அதிக சத்தம் போடுறது? Women. They think they are very strong. ஸ்திரீகள் தான் அவர்கள் தாங்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை அப்பொழுது நிரூபிப்பார்கள். Man may say one or two words, that's all. அங்க பாத்தீங்கன்னா ஆம்பளை ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு. But women think they are very strong. ஆனா ஸ்திரீகள் நாங்க அதை விட பலசாலிகள் என்று நிரூபிப்பார்கள். We can make all decisions. அவங்க நீங்க எல்லா தீர்மானத்தையும் நீங்க எடுக்கலாம். Sister, you cannot take any decision. Don't take decision from today onwards. ஆகவே சகோதரியே, எல்லா தீர்மானத்தையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. Caleb is your head. காலேபு தான் உங்களுடைய தலை. And Devapriya is your body. தேவப்பிரியா உங்களுடைய சரீரம். From today onwards, இன்று முதல் Devapriya doesn't have a head. தேவப்பிரியாவுக்கு தானா ஒரு தலை கிடையாது. Caleb is the head. காலேபு தான் தேவப்பிரியாவுடைய தலை. From today onwards, இன்று முதல் Caleb has got no body. காலேபுக்கென்று ஒரு சரீரம் கிடையாது. She is your body. தேவப்பிரியா தான் உங்களுடைய சரீரம். Okay, that's the way you have to live. That's the way you have to live. அப்படிதான் இருக்கணும் நான் நம்புறேன். Okay, now சரி. serpent came. சர்ப்பம் அங்கே வந்தது. God had only one commandment. தேவன் அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருந்தார். What is that commandment? என்ன கட்டளை அது? Today I will say it like this. இன்று அந்த கட்டளையை நான் இப்படி விவரிச்சு சொல்றேன். Do not lean on your own understanding. உங்களுடைய சுய புத்தியின் மேல் நீங்கள் சார்ந்து கொள்ளாதீர்கள். What is the most important thing in the family? ஒரு குடும்ப ஜீவியத்திலே எது மிக முக்கியமான காரியம்? Do not lean on your own understanding. உங்களுடைய சுய புத்தியின் மேல், உங்களுடைய சொந்த புத்தியின் மேல் நீங்கள் சார்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான். Okay, don't eat from that tree. That I translated that. Do not lean on your அந்த understanding. விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன வார்த்தையை தான் உங்களுடைய சொந்த புத்தியை நீங்கள் சார்ந்து கொள்ளாதீர்கள் என்று நான் விளக்கி சொல்லுகிறேன். Eve saw it. ஏவாள் அதை பார்த்தாங்க. Oh, it looks beautiful. பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. Good to eat. புசிப்பதற்கு இன்பமா இருக்குதே. Good to increase our wisdom. என்னுடைய புத்தியை தெளிவிக்கத்தக்கதா இருக்கிறதே. Where did she lean on? அப்படினா இப்பொழுது ஏவாள் எதை சார்ந்து கொண்டாள்? Own understanding. தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து கொண்டாள். But you have to lean on to? ஆனால் நீங்கள் எதை சார்ந்து கொள்ள வேண்டும்? On God's word. தேவனுடைய வார்த்தையை. Any decision, anything you do in your home, உங்களுடைய குடும்ப ஜீவியத்திலே நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும், என்ன தீர்மானம் எடுப்பதாக இருந்தாலும்,
தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். What do God says concerning this? இந்த காரியத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? Okay, it looks good for me. ஒருவேளை என்னுடைய கண்ணுக்கு என்னுடைய காரியம் நன்றாக இருக்கலாம். It looks good in the sight of my wife and husband. அல்லது மனைவியுடைய பார்வைக்கு கணவருடைய பார்வைக்கு அந்த காரியம் அப்படி செய்வது செம்மையாக இருக்கலாம். No, that's not important. ஆனால் அது அங்க முக்கியம் கிடையாது. What do God say about it? இந்த காரியத்தை குறித்து தேவன் என்ன சொல்ல வருகிறார்? That is where they have failed. அந்த இடத்திலே தான் இந்த ஆதாமும் ஏவாளும் தோற்று போனார்கள். They failed there. அந்த இடத்திலே அவர்கள் தோற்று போய் விட்டார்கள். They had the authority. அவர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. When that serpent came, அந்த சர்ப்பமானது அவர்களிடத்திலே வந்த பொழுது he would have said, ஏவாள் இப்படி சொல்லி இருந்திருக்கணும், get away from here. இந்த இடத்தை விட்டு போய்டு. Today how you have to say? இன்று நீங்க எப்படி சொல்லிக்கணும் அத? Don't enter into my family. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நீ நுழைய பார்க்காத. It's very hard, it's very hard. அது ரொம்ப அதை கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டமான காரியம். Because from childhood our parents have brought us up. ஏன்னா சின்ன குழந்தையில இருந்து நம்முடைய பெற்றோர்கள் நம்ம இப்படி வளர்த்து எடுத்திருக்காங்க. It's very hard. அப்படி செய்வது ரொம்ப கடினமான காரியம் அது. That is why ஆகவேதான் Jesus said, இயேசு சொன்னார், if you love your father or mother more than me, you cannot be my disciple. என்னை காட்டிலும் உன்னுடைய தாயும் தகப்பனையும் நீ அதிகமாய் நேசித்தால் நீ எனக்கு சீஷனா இருக்க முடியாது. He would have said, don't enter here. ஏவாள் என்ன சொல்லி இருக்கணும்? இந்த இடத்துல நீ உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி இருக்கணும். Okay, she didn't say that. சரி, ஏவாள் அது சொல்லல. At least Adam would have said that. ஒரு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஆதாமாவது அது சொல்லி இருந்திருக்கணும். Okay. சரி, ரெண்டு பேருமே சொல்லல. They got conversation. இப்போ அவங்களுக்குள்ள இத பத்தி பேசிக்கிறாங்க. She doesn't have a clear understanding. ஏவாளுக்கு இந்த காரியத்தை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்ல. What she would have said. இப்போ இந்த ஏவாள் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? Okay. சரி, I know that we should not eat it. நம்ம இந்த கனியை புசிக்க கூடாதுன்றது எனக்கு தெரியும். But let us go and ask Adam what he is saying. சரி, ஆனா இப்போ நான் போய் ஆதாம்ட்ட நான் போய் கேக்குறேன், அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். Let us go to Adam. முதல்ல ஆதாம்ட்ட போய் இருக்கலாம். Okay. சரி, she is calling the serpent and going to Adam. இப்போ இந்த சர்ப்பத்தை அழைத்து கொண்டு ஏவாள் ஆதாமினிடத்திலே போகிறாள். What do you think here? அந்த இடத்துல நீங்க நினைச்சு பாருங்க என்ன நடந்திருக்கும். Serpent will stand there. அந்த இடத்துல சர்ப்பமானது நின்று இருக்குமா? He will not stand. இல்ல, சர்ப்பம் அங்கே நின்று இருக்காது. Because ஏன் தெரியுங்களா? Adam knew it very clearly. ஆதாமுக்கு இந்த விஷயம் தெள்ள தெளிவா தெரியும். There she has taken the lead. அந்த இடத்திலே ஏவாள் தலைமை தாங்க ஆரம்பித்து விட்டால், never ever take a decision. ஒருபோதும் தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுக்காதீர்கள். Always say, let me ask my husband. எப்பொழுதும் நீங்க என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய கணவரோடு கூட இதை குறித்து நான் கலந்து ஆலோசிக்கட்டும். Let me ask him what he says. என்னுடைய கணவர்கிட்ட கேட்கிறேன், அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். That was the mistake Eve did. அப்பேற்பட்ட ஒரு தவறை தான் ஏவாள் என்று செய்தாள். So Devapriya never try to do that mistake. ஆகவே தேவப்பிரியாவாகிய நீங்கள் அந்த தவறை ஒரு காலம் செய்ய முயற்சிக்காதீர்கள். Both of you should find the will of God. நீங்கள் இருவருமாக சேர்ந்து இதிலே தேவனுடைய சித்தம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். You have to respect one another in the fear of God. நீங்கள் தேவனுடைய காரியத்திலே அல்லது தேவனை முன்னிட்டு நீங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். God must be first in your midst. உங்கள் மத்தியிலே தேவன் முதன்மையான ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். That means God's word must be the ruling guide of your family. அப்படி என்று சொன்னால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆள்வதற்கு சட்டமாக தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். Just like when you buy an equipment from the market. ஒரு உதாரணத்திற்கு ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறீங்க. What will happen? They will give you an instruction manual. அவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு ஒரு சிறிய புத்தகத்திலே கொடுப்பார்கள். அது பயன்பாட்டு விளக்கம் என்று சொல்லி. You have to follow that instruction. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் பின்பற்றி அதை பயன்படுத்த வேண்டும். Then you can utilize that equipment the maximum. அப்படிதான் அந்த பொருளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியும். Same way, அதே போலதான் the word of God is the
instruction manual for your family life. தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய குடும்ப ஜீவியத்திற்கு ஆன சிறந்த புத்தகம், ஒரு விளக்க உரை புத்தகம். Always you have to see what is the instruction. இந்த காரியத்திலே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று எப்பொழுதும் நீங்கள் பார்க்க வேண்டும். Now when they disobeyed God, they lost the authority. அவர்கள் எப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அவர்கள் தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தையும் இழந்து போனார்கள். After that they started ruling one another. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் அவர்கள் கீழ்ப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். So many believers are sitting here. இங்கே அநேக விசுவாசிகள் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். Are you trying to rule one another? நீங்கள் ஒருவரை ஒருவர் கீழ்ப்படுத்தி ஆட்சி செய்ய முயற்சிக்கிறீர்களா? What is the problem? அப்படினா என்ன பிரச்சனை? You have lost the authority. தேவன் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். As a result, அதனுடைய பின்விளைவுதான் you are trying to rule one another. நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் ஆளுகை செலுத்த முயற்சிக்கிறீர்கள். Come back. நீங்கள் God, confess your sin. உங்களுடைய பாவத்தை நீங்கள் தேவனிடத்திலே அறிக்கையிட்டு நீங்கள் தேவனிடத்திலே திரும்பி வாருங்கள். Lord, please anoint me once again. மறுபடியுமாக ஒரு விசை என்னை அபிஷேகித்தருளும். The Lord will do it. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இதை செய்வார். When God like that in your midst, if God like that in your midst, அப்படி தேவன் உங்கள் மத்தியிலே நிலைத்திருப்பார் என்று சொன்னால் what will happen? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் என்ன நடக்கும்? I always say one word here, Psalms 46. நான் எப்பொழுதுமே சங்கீதம் 46 இருந்து நான் ஒரு வார்த்தையை சொல்வதுண்டு. God is in her midst. தேவன் அதன் மத்தியில் இருக்கிறார். It won't be shaken. அது அசைக்கப்படுவதில்லை. 46 சங்கீதம் 46 verse 5. 5வது வசனம். God is in the midst of her. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். She will not be moved. அது அசையாது. If you want to build an immovable family life, நீங்கள் அசைக்கப்படாத ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? who has to be there? உங்கள் மத்தியிலே யார் இருக்க வேண்டும்? God must be there. தேவன் உங்கள் மத்தியில் இருக்க வேண்டும். God who is going to join today, he must always be in your இந்த midst. நாளிலே உங்களை இணைக்க போகிற தேவன் எப்பொழுதும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நடுநிலையாய் அவர் நடுமையமாக இருக்க வேண்டும். Do nothing, speak nothing which will take away him from you. உங்களை விட்டு அவரை அகற்றுகிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பேசவும் வேண்டாம், செய்யவும் வேண்டாம். Make sure, both of you make sure that God is in your midst. தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்கிற உணர்வு உங்கள் இருவருக்கும் இருக்க வேண்டும். Family life is always not a red carpet welcome. திருமண வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒரு ரத்தின கம்பளம் விரித்து நடப்பதை போன்ற ஒரு அனுபவம் கிடையாது. There will be ups and downs. பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். There will be poverty. சில வறுமையான சூழ்நிலை உண்டாகும். Sickness. வியாதிகள் வரும். Shortages. பற்றாக்குறை ஏற்படும். But ஆனாலும் how you can be content? இதில் எல்லாம் எப்படி நீங்கள் மனரம்மியமாக இருக்க முடியும்? Only one way. ஒரே ஒரு வழிமுறை தான். Make sure that God is there. தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். It's not the problems that you face in your நீங்கள் life. சந்திக்கிற பிரச்சனைகள் பெரிய விஷயங்கள் கிடையாது. But if God is in your midst, ஆனால் அதன் மத்தியிலும் தேவன் உங்கள் மத்தியிலே இருப்பார் என்று சொன்னால் he will solve every problem. எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்ப்பார். Greatest example is the marriage of Cana. மிகப்பெரிய உதாரணமே அந்த கானா ஒரு திருமணம் தான். They had no wine. அந்த இடத்துல திராட்சரசம் குறைவு ஏற்பட்டு விட்டது. Jesus was there. இயேசு அந்த திருமணத்தில் இருந்தார். What is the wise thing those people did? அவர்கள் செய்த புத்திசாலித்தனமான காரியம் என்ன? They had invited Jesus. அவர்கள் இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அந்த திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள். Not all the public figure, big people. பெரிய பெரிய ஒரு பெரிய பெரிய ஆட்களே கிடையாது. But they invited Jesus. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள். As a result, அதனுடைய விளைவு they were about to put to shame. அவர்கள் சற்று நேரத்திலே அவமானப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. Jesus solved that problem. இயேசு அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தார். Today in your marriage life, whom you have to invite? இந்த நாளிலே இந்த திருமணத்திலே நீங்கள் யாரை அழைக்க வேண்டும்?
invite Jesus Christ. இயேசுவை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அழைக்க வேண்டும். Lord, we invite you, please come. இயேசுவே நாங்கள் உம்மை அழைக்கிறோம், தயவு செய்து வாரும். I'll show you a promise and then close. நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை காண்பித்து விட்டு நிறைவு செய்கிறேன். Matthew chapter 18. மத்தேயு 18வது அதிகாரம் and verse 18. 18வது வசனம். This is primarily for the family. இது குடும்பத்திற்கு முக்கியமான காரியம். And we have enjoyed this many times. இந்த ஒரு காரியத்தை எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில நாங்கள் பலமுறை அனுபவித்திருக்கிறோம். Truly I say to you, மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், take this word for you. இந்த வார்த்தையை உங்களுக்கு என்று தனிப்பட்ட நிலைமையில் எடுத்துக்கொள்ளுங்கள். Truly I say to you, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், whatever you bind on earth, இந்த பூமியிலே நீங்கள் சேர்ந்து எவைகளை கட்டுவீர்களோ, whatever you bind, நீங்கள் கட்டுகிறது எதுவாக இருந்தாலும் சரி, if you say no to something, that will be no. ஒரு காரியத்தை நீங்கள் மறுப்பு தெரிவித்தால் அது அப்படியே இருக்கும். That's all. அவ்வளவுதான். Whatever you bind on earth, இந்த பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, that will be bound in heaven. அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். No devil, no man, no human being எந்த ஒரு மனுஷனோ பிசாசோ சாத்தானோ வந்து அதை மாற்றி போட முடியாது. And whatever you lose on earth, அதே போல பூலோகத்திலே நீங்கள் இருவருமாக சேர்ந்து எதை கட்டவிழ்ப்பீர்களோ, that will be loosed in heaven. அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். Where Satan is in heavenly places, it will be loosed. அது பரலோகத்திலும் உங்களுக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். Understand, brother and sister? சகோதர சகோதரிகளே, இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? What an authority God is giving you today. What an authority God is giving you today. தேவன் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை இன்று வழங்குகிறார். To bind and to loose. நீங்கள் கட்டு விப்பதற்கும் கட்டவிழ்ப்பதற்கும். See that authority, பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு அதிகாரம் greater than the whole authority on this earth. இந்த பூமியிலே இருக்கிற வேறு எந்த ஒரு அதிகாரத்தை காட்டிலும் பெரிய அதிகாரம் இது. Who is the strongest institution on earth? இந்த பூமியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? You both. நீங்கள் இருவரும் தான். Because ஏனென்றால் God has given you an authority. தேவன் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். But how you have to be? ஆனால் அந்த அதிகாரத்தை நீ எப்படி பயன்படுத்தணும்? Together, இருவருமாக சேர்ந்து ஒன்றிணைந்து ஒருமித்து. Not alone. நீங்க மட்டும் தன்னந்தனியா கிடையாது. Together. ஒன்று இணைந்து. Whatever you bind, it will be bound. Whatever you loose, it will be loose. நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்கும். So wish you both, brother and sister, சகோதரனே சகோதரியே, உங்கள் இருவருக்கும் a wonderful, happy, God-centered married life. அருமையான சந்தோஷமான தேவனே நடுமையமாய் இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கையினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். If God willing, if we see again, if God gives a chance to see again, தேவன் மறுபடியும் நான் உங்களை சந்திப்பதற்கு ஒரு தருணம் கொடுத்தால், you would be able to testify. உங்களால் இந்த சாட்சியை நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டும். It is true, brother, what you said on that day. சகோதரனே, எங்களுடைய திருமணத்தன்னைக்கு நீங்க சொன்ன காரியம் உண்மைதான். We are building a happy family. நாங்கள் ஒரு குடும்பம், சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நாங்கள் கட்டிக்கொண்டு வருகிறோம். May the Lord bless you both. கர்த்தர் தாமே இந்த காரியத்தில் உங்கள் இருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.